நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கேரள மாநிலத்திலும் 20 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்தில் உள்ள நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜ்குமார், கேரளாவை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு. குறிப்பா அங்க வேட்பாளர்களோட வியூகம் என்னென்னவா இருக்கு? இந்த இறுதிக்கட்ட பரப்புரை நிமிடங்கள் எப்படி இருக்காங்க? பிரியதர்ஷினி, கேரளா மாநிலத்தில் 20 மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு 26ஆம் தேதி நடைபெறுகிறது. வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடக்கூடிய காரணத்தால் நட்சத்திர தொகுதியாக மட்டுமில்லாமல் அனல் பறக்கும் தேர்தல் களமாக மாறியிருக்கிறது. அதாவது வயநாடு பகுதி எப்பொழுதுமே ஒரு சுற்றுலா தலமாகவும் அதே போன்று ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் தேர்தல் காலம் என்பதால் அனல் பறக்கும் பரப்புரையும் தலைவர்களுடைய ஒரு வியூகமாக மாறியிருக்கிற இடமாக கேரள மாநிலத்தினுடைய தேர்தல் களம் இருந்து வருகிறது. அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வயநாடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கல்பெட்டா என்ற முக்கியமான நகரத்தில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது பரப்புரையில், அதாவது ஒரு நீண்ட பேரணியாக பரப்புரை செய்து வருகிறார்கள். இந்த இடத்தில், அதாவது கல்பெட்டா பகுதியிலே கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு புறம் தனியாக பரப்புரையும், பேருந்து நிலையம் அருகே பாஜக தனியாக ஒரு புறம் பரப்புரையும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகள் தான் இறுதிக்கட்டமாக மிக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் தான் இது. வயநாடு மக்களவை தொகுதி மட்டுமில்லாமல் கேரளாவில் சில முக்கியமான தொகுதிகளும் நட்சத்திர தொகுதியாகவும் கடும் போட்டி இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், ஆலத்தூர், திருச்சூர் உள்ளிட்ட கண்ணூர் உள்ளிட்ட பல இடங்களில் மும்முனை போட்டி நிலவுகிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இடதுசாரி கட்சியில் இருந்தாலும் கேரள மாநிலத்தில் தனித்தனியாக காங்கிரஸ் இடதுசாரி கட்சி போட்டியிடுகிறது. பாஜக என மும்முனை போட்டி நிலவக்கூடிய ஒரு இடமாக கேரளா இருக்கிறது. ராகுல் காந்தி வெளியிடத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு சுற்றுலா நபர் என்று பாஜக கடுமையான விமர்சனமும், காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கட்சிகளை, கேரள முதல்வர் பினராயி விஜயன் இடதுசாரி கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஒரு தேர்தல் வியூகமாக இந்த இடத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். இந்த இரண்டு கட்சியையும் விமர்சித்து பாஜக, அதாவது இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இரண்டு பேரும் மாறி மாறி, அதாவது காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் போட்டியிடுகிறார்கள் என்று பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பரப்புரை வீகம் மிக தீவிரமாக செய்து வருகிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரத்தில் சரியாக மாலை 6 மணிக்கு பரப்புரை முடிவடைய இருக்கிறது. இன்றைய தினம் பொறுத்தவரை பிரியங்கா காந்தி வயநாடு, கண்ணூர் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் பிரியங்கா காந்தியும் பரப்புரை செய்தார். பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இன்று வயநாடு மக்களவை தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். தேர்தல் களம் மிக விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் அரசியல் கட்சியினர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கேரளா மாநிலத்தை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், தேசிய அளவிலான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமான கொள்கைகளை முன்னிறுத்திதான் வாக்காளர்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய அளவில் இருந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த மாநிலத்தில் 45% சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகள் வயநாடு, மலப்புரம், கொல்லம் உள்ளிட்ட பல இடங்களில் மிக முக்கியமாக வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. எனவே அதனால் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களும் தேசிய அரசியலை மையப்படுத்தியே எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களும் இருக்கிறார்கள். அதை மையப்படுத்திய தேசிய கட்சிகள் அதற்கான வாக்குறுதிகளை கொடுத்து வருகிறார்கள். தற்போது பரப்புரை இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மாலை 6 மணிக்கு பிறகு எந்தவிதமான பரப்புரையிலும் ஈடுபடக்கூடாது என்று கேரள மாநிலத்தின் தேர்தல் அதிகாரி சஞ்சய் தெரிவித்திருக்கிறார். அந்த இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை முழுவதுமாக முடிவடைய இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா கேரளாவில் வேட்பாளர்களோட தேர்தல் பரப்புரைக்கான வியூகம் என்ன, இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை அங்கு எவ்வாறாக இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. நன்றி ராஜ்குமார். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.